ஹலோ everyone, வெல்கம் டு ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சாயமிகரோட 5th இண்டிபெண்டன்ட் மியூசிக்கான பவளமல்லி மியூசிக் வீடியோ தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாங்கை பற்றி சொல்லுறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு இந்த மியூசிக் வீடியோட ப்ரோமோ வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் பார்க்கல கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த சாங்கை வந்துட்டு 50 டைம்ஸ்க்கு மேலே கேட்டிருப்பேன். ஓகேவா? ஏன்னா ரிப்பீட் லூப்ல கேட்டிருக்கேன். ஓகே, அந்த சாங் ஆடியோ சாங் மட்டும் மியூசிக் வீடியோ நான் பார்க்கவே கிடையாது. ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான், ஒத்துக்கிறேன். இது லேட் ரியாக்ஷன் தான். ஸோ அதில் நடுவில் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. ஸோ அதனால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ எனிவேஸ் சாங் கேட்டுட்டேன், அதே வைப்ல தான் இருக்கேன். அதே கேட்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் போது, என்ன விஜுவலி பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ஹூக் ஸ்டெப் கூட வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டேன். இதுதான் ஹூக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக மியூசிக் வீடியோ நல்லா தான் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் டெக்னிக்கல் வைஸ் இப்படி இருக்க போது ஒரு ஐடியா இருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ சாங் கேட்டுரும், மியூசிக் வீடியோ பார்த்துருவோம் சாங்கோட. ஓகேவா? அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே, பார்த்துருமா? இந்த தமிழ்ல 2 பேரோட அந்த ஜோடி பொறுத்த எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சாயமிகரும் கைடு லோஹரும் வந்துட்டு அவங்களோட பேரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே இப்போ நம்ம மியூசிக் வீடியோ போயிடுவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். வி கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. வெல்கம். கல்யாணம்ல கல்யாண கான்செப்ட். மாப்பிள்ளைங்க இதோ சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாட்டி அதான் கணக்கு பூமேட்ட உர மணக்க கட்டி கடி ஆத்தாடி என்ன மின்னுக்கு ஆமாட்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டி வாசம் குடுக்க ஒத்துக்கடி பொடி நக்கலை வச்சிரு தவில அடிக்க பவழ மல்லிய கட்டிக்கவா பவழ மல்லிய கட்டிக்கவா நான் பவழ மல்லிய கட்டிக்க நஞ்ச குத்தினமான கட்டிக்கிட்டேன் வாச புள்ளைய வச்சுக்கவா வாச புள்ளைய வச்சுக்கவா அடியே ராணி ரெண்டா காமத்தலம் கட்டுற போடி அப்பக்கா கிராக்கா வெத்தத்தை விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உள்ள ஒட்டி நடப்பேடி வத்திக்க வச்சா வத்திக்க 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 வச்சா வத்திக்க 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 வச்சா கைடு இந்த டான்ஸ்க்கு என்னமா டோன் போய்க்கிருக்கு தெரியுமா? ஓகே, ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு நம்ம சுருதி ஹாசன் பாடியிருக்காங்களா? கேட்டேன், கொஞ்சம் கேட்டுட்டேன். அடி எத்தனை சொப்பனம் உன்னா சேர்த்து ராவ பார்த்து விக்கிறேன் இந்த ராத்திரி பார்த்து விக்கிறேன் சொல்லமானேனே
யா ஆல்ரைட். இது மியூசிக் வீடியோ தானே, போஸ்ட் கிரெடிட் சீனா இருக்க போது கண்டிப்பா இல்ல. ஓகே. பவளமல்லி சாங் மியூசிக் வீடியோ பார்த்துட்டோம், நான் கேட்டுட்டேன். நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, செம்ம வைபா இருக்கு. உண்மையிலேயே என்ன என்ன கரெக்டான வேர்ட் சொல்லணும்னா, மனசு ஒவ்வொரு சாங்கா பேங்கரா இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா வந்துட்டு டியூட் படத்தை எத்தனை பேர் கலாச்சானோ, இவன் மியூசிக்கை கலாச்சானோ, என்னது அதே டியூன்ல வந்துட்டு ரிப்பீட்டடா அதே சாங்கை திரும்பி திரும்பி போட்டு இருக்கான் அப்படின்னு கலாச்சாரம். ஆனா இப்ப இருக்கிற ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு டிக்டாக் வீடியோலாம் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் சரி, மேம்ஸ்லயும் சரி, அந்த சாங்கை யூஸ் பண்ணாம இருக்காங்களா, சரிங்களா? அது ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு பேங்கர். பட் இது வந்துட்டு எக்ஸாக்டா வேர்ட் சொல்லணும்னா நியூக்ளியர் பேங்கருங்க. ஓகேவா? நியூக்ளியர் பேங்கர். ஓகேவா? அது அந்த வெட்டிங் வைப், இது வரைக்கும் வெட்டிங் வைப்ல வந்துட்டு நிறைய சாங்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? மியூசிக் வீடியோ வந்திருக்கு. பட் இது வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு அந்த ஹூக் ஸ்டெப் தான் மெயின். ஹூக் ஸ்டெப் பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த சாங் அந்த ஹூக் போர்ஷனுக்கு ஹூக் ஸ்டெப் பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம ஷெரீஃப் மாஸ்டர் தான் வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. பெர்ஃபெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் சுத்தி அந்த டான்சர்ஸ்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்டா ரொம்ப அழகா கோரியோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு செட் ஒர்க் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் எடுத்திருக்காங்க, அப்புறம் வெளியே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மனசா வந்துட்டு நம்ம சாயா பேக்கர் வேட்டி சட்டையில செம்மையா மாப்பிளையா இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கைடு லோகர் ஆப்வியஸ்லி வந்துட்டு அவங்க பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. அவங்க பண்ண டான்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரெண்டு பேரும் பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுருதிஹாசன் மேம் அவங்க பாடின போர்ஷன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்னன்னா அது ஒரு குறையா என்னன்னு எனக்கு தெரியல. சுருதிஹாசன் அவங்க வாய்ஸ் வந்துட்டு அவங்க அது அது ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரிஞ்சு அந்த கலீர்னு இருக்கும்ல, ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கும் அந்த சாங். ஓகேவா? அவங்க பாடுறப்ப வந்துட்டு ஒரு வார்த்தையும் வந்துட்டு தமிழ் வார்த்தை உச்சரிக்கிறப்ப பாடுறப்ப வந்துட்டு நங்குரம் போட்ட மாதிரி நங்குன்னு இருக்கும். ஓகேவா? அப்படி கலீர்னு கேட்கும். பட் வந்துட்டு இந்த மியூசிக்லாம் ஆட் பண்ணி, ஓகேவா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த பீட்ஸ்லாம் ஆட் பண்றதுனால அவங்க சாங் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு வெளியே பப்பப் ஆகாத மாதிரி எனக்கு தோணுதுங்க. லைக் வந்துட்டு இயர்ஃபோன்ல போட்டு கேட்கறப்ப கூட ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கு. அவங்க அவங்க வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. ஓகேவா? கலீர்னா வந்துட்டு லைக் எனர்ஜி, அவங்க வாய்ஸே வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். லைக் வந்து இது அப்படியே அந்த சாங் சாய் போட்ட சாங் அந்த மியூசிக் வந்துட்டு ஓவர்லி ஆன மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு கேட்கறப்ப அப்படி தோணுது. எனக்கு தெரியும் இயர்ஃபோனை மாத்தி போடுறா அப்படிதான் சொல்லுவீங்க. பட் எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு கண்டிப்பா சொல்ல. நான் கார்ல கேட்டேன், போனோட ஸ்பீக்கர்ல வச்சு கேட்டேன், இயர்ஃபோன்ல கேட்டேன், ஏர்போர்ட்ல கேட்டேன், அதுக்கப்புறம் இயர்ஃபோன் அந்த ஒயர் இயர்ஃபோன்ல கூட போட்டு கேட்டேன். ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. பட் வந்து இந்த சாங் கெடுக்கல. ஓகே. பட் சுருதிஹாசன் வாய்ஸ் அவங்க அவங்க வாய்ஸ் ஸ்மூத்தா இருக்கும். பட் கலீன்னு பண்ணா கலீன்னு இருக்கும். எனக்கு என்னன்னா அவங்க பாடினது அது எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கு. பட் இந்த சாங்க்கு போதுமான அளவுக்கு இருக்கு அப்படிதான் தோணுது. ஸோ இந்த விழி வீக்கர்ல அதுக்கப்புறம் ஆசைக்கூடல எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம சாய்பேங்கர் வந்துட்டு சாய் ஸ்மிருதி அவரோட சிஸ்டரோட வாய்ஸ் யூஸ் பண்ணாரோ அதே அளவுக்கு தான் இந்த சாங்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு போதுமான அளவு. ஆக்சுவலி அவர் வாய்ஸ் தான் மெயின் முக்கியமான ஒரு 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 என்னது அட்டென்ஷன் பாயிண்டிங் கண்டிப்பா சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அது கம்போஸ் பண்ண விதம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு போர்ஷனை வந்துட்டு பேஸ் கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த அந்த சீன் வந்துட்டு லைக் ஸ்லோ மோஷன்ல இருக்கும். ஓகேவா? கைடும் நம்ம சாய் பேங்கர் காமிப்பாங்க. ஸோ அதுல பேஸ் கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஃபுல்லாவும் இல்லாம அதே நேரத்துல ஒரு மாதிரி நம்ம லோக்கல் இந்த கல்யாண சாங் மாதிரியும் இல்லாம பிளெண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. கல்யாண சாங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாங்குக்கு. அண்ட் வந்து ரிலிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, கட்சியா இருக்கு. சில ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப புரியல ரிலிக்ஸை, என்னடா கச்சமச்சா, பட் சாங் நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கட்சி சல்லையும் இருந்துச்சு. ஆசைக்கூடல ஓகே பரவாயில்ல. பட் சித்திரபுத்திரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த சாங் கேட்கறப்போ ஒரு மாதிரி சித்திரபுத்திரி வைப் வந்துச்சு. அந்த சாங்கோட வைப் வந்துச்சு. கொஞ்சம் டியூட் படத்துல கொஞ்சம் ஒரு மியூசிக் வாஸ் அது கொஞ்சம். அதுக்கப்புறம் கருப்பு இந்த படத்துல இருந்து வந்துட்டு காட் மூட்னு சொல்லிட்டு அந்த சாங் இருக்கும்ல, அந்த சாங்ல இந்த சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்க வந்துட்டு கொஞ்சம் வாச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு கேட்கறப்ப தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அதான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. நான் கேட்டப்ப எனக்கு என்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு. நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு கம்போசிஷன் கண்டிப்பா சொல்லுவேன். சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாம் போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நானும் அதே வைபிள் தான் இருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. பட் என்னதான் அவர் இந்த மாதிரி பேங்கர்ஸா ரிலீஸ் பண்ணாலும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட், பர்சனல் ஃபேவரட் இட்ஸ் விழி வீக்கர சாங் தான். சாங்கும் சரி, மியூசிக் வீடியோவும் சரி, செம்ம பிளசண்டா பியூட்டிஃபுல்லான லைன்ஸோட அவ்வளவு ஸ்மூதிங்கா மெஸ்மரைசிங்கா இருக்கும். ஓகேவா? அந்த விஷுவல் கூட ஓகேவா? ஸ்லோ மோஷன்ல ஒரு விஷுவல் வரும். அந்த சன்ஃபிளவர் அந்த சூரியகாந்தி பூ அந்த தோட்டத்துல வந்துட்டு ஒரு அது ஸ்லோ மோஷன் போர்ஷன் வரும். செம்மையா பியூட்டிஃபுல்லா எடுத்திருப்பாங்க. மொத்த ரிவ்யூ வந்துட்டு அந்த ரியாக்ஷன் வீடியோல சொல்லிடுவேன். அந்த விழிவிக்கிற ரியாக்ஷன் வீடியோ கூட வந்துட்டு நான் கீழே லிங்க் கீழே கொடுத்தா யாரும் பார்க்கல கேட்கல மறக்காம செக் பண்ணி பார்த்தாங்க.
1000 வியூஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சாங் எப்படி இருந்துச்சு, இத்தனை பேர் இந்த ஹுக் ஸ்டெப் வந்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், வர மாட்டேங்குது, பார்ப்போம். ஓகேவா? ஸோ யா, அது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.